அனைவருக்கும் வணக்கம். இது பிளஸ் அண்ட் மைனஸ் துலாக்கோல். இந்த வாரம் நம்ம நிகழ்ச்சியில் நாம பார்க்க போற திரைப்படம் ராஜா சாப். இந்த திரைப்படத்தை பொறுத்த வரைக்கும் பெரிய நடிகர்கள், பிரம்மாண்டமான பட்ஜெட் அப்படிங்கிறது படத்தினுடைய பிளஸ். ஆனால் ரொம்ப வீக்கான கதை, ரொம்ப சுமாரான திரைக்கதை அப்படிங்கிறது படத்தினுடைய மைனஸ். படத்தில் நிறைய காமெடி ஆர்டிஸ்ட் இருக்காங்க அப்படிங்கிறது ப்ளஸ். ஆனால் அவங்க வர எந்த காட்சியிலும் காமெடியே இல்லை அப்படிங்கிறது மைனஸ். படத்தினுடைய ப்ரீ கிளைமாக்ஸை ரொம்ப இன்டலெக்சுவலாகவும் எமோஷனலாகவும் கொடுக்கணும்னு இவங்க எடுத்துக்கிட்ட அந்த முயற்சி ப்ளஸ். ஆனால் அதை காட்சியாக்கிய விதமும் அந்த கிராஃபிக்ஸ் காட்சிகளும் மைனஸ். படத்தில் வர ஃபேண்டசி காட்சிகள் எல்லாம் ப்ளஸ். ஆனால் அந்த காட்சிகள் எதுவும் கதைக்கு ஒட்டவே இல்லை அப்படிங்கிறது படத்தினுடைய மைனஸ். இப்படி இந்த திரைப்படத்தில் இருக்கிற ப்ளஸ் என்ன மைனஸ் என்ன அப்படிங்கிறத ரொம்ப டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஆக இந்த வாரம் நம்ம பார்வைக்கு எடுத்திருக்கிற திரைப்படம் ராஜா சாப். வாங்க நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம். ராஜா சாப் திரைப்படத்தினுடைய கதை என்ன அப்படிங்கிறத சொல்லிடுறேன். இந்த படத்தினுடைய நாயகன் பிரபாஸ்க்கு ஒரு பாட்டி இருக்காங்க. அவங்களுக்கு அல்சிமர் மாதிரியான ஒரு நோய் இருக்குது. அப்பப்போ பல விஷயங்களை மறந்துடுறாங்க. அந்த வயதான காலத்திலையும் அவங்க பல விஷயங்களை மறந்தாலும் அவங்களுக்கு மறக்காமல் இருக்கிற 2 பேருடைய முகம் எது அப்படின்னா அவங்க கணவர் சஞ்சய் தத்தனுடைய முகமும் பேரன் பிரபாசனுடைய முகமும் தான். இப்படி கணவர் மீது அதீத அன்பு கொண்டிருக்கிற தன்னுடைய பாட்டிக்கு அவங்களுடைய கணவரை தேடி கொடுக்குற ஒரு விருப்பத்தோட பிரபாஸ் கிளம்பி போகிறார். அப்படி போகிற இடத்துல அவர் தன்னுடைய தாத்தாவை பார்த்தாரா? அந்த தாத்தா யார்? அவருக்கு பின்னணியில் இருக்கிற கதை என்ன? அந்த தாத்தாவும் அந்த பாட்டியும் இணைந்தார்களா? இல்லை இவர் என்னென்ன பிரச்சனைகள் எல்லாம் மாட்டினார் அப்படிங்கிறது தான் இந்த ராஜா சாப் திரைப்படத்தினுடைய ஒன்லைன். படத்தினுடைய முதல் ப்ளஸ் யார் அப்படின்னா நாயகன் பிரபாஸ் அவர்கள் தான். இவர் ஒரு பேன் இண்டியா ஸ்டாராகத்தான் நமக்கு அறிமுகமாகிறாரு. இவரை பொறுத்த வரைக்கும் இந்தியா முழுக்க இவருக்கு ரசிகர்கள் இருக்கிறாங்க. கடந்த சில ஆண்டுகளில் இவர் பாகுபலிக்கு அப்புறம் ஒரு சில படங்கள் கொடுத்தாரு. அது பெரிய அளவில் பேசப்படலை. கிட்டத்தட்ட ஃப்ளாப் அந்த கேட்டகரிக்குள்ளே தான் அதை அடக்கி ஆகணும். அப்படி இருக்கிற ஒரு சூழலில் ரொம்ப ஜாலியான ஒரு படமாக, இதுக்கு முன்னாடி இருந்த அந்த சீரியஸ் டைப் ஆஃப் படத்துலேருந்து விலகி ரொம்ப ஜாலியாக இந்த படத்தில் நடிச்சிருக்கிறாரு. அப்படி ஒரு ஜாலியான பிரபாஸை ஸ்க்ரீனில் பார்க்கும் பொழுதே நமக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நமக்கும் அவர்கிட்ட இருக்கிற அந்த மகிழ்ச்சி ஈஸியாக தொத்திக்குது அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். ஸ்க்ரீனில் அவர் இருக்கிறது ரொம்ப அற்புதமாக இருக்குது. அவருடைய நடிப்பு ரொம்ப அழகாக இருக்குது, ரசிக்கும்படியாக இருக்கு. அவர் எல்லா காட்சிகள்லையும் அந்த காட்சியோட நம்மளை கனெக்ட் பண்றாரு. தன்னுடைய நடிப்பின் மூலமாகவும் அந்த ரசனையான அந்த கலாட்டா காட்சிகளின் மூலமாகவும் நம்ம ரொம்பவே என்கேஜ் பண்றாரு நடிகர் பிரபாஸ். அவர் இந்த படத்தினுடைய முதல் பிளஸ். இந்த படத்தினுடைய அடுத்த பிளஸ் அப்படின்னு சொல்ற அம்சம் எது அப்படின்னா, இந்த படத்தை ஒரு கமர்ஷியல் பேக்கேஜாக நமக்கு கொடுத்துருக்குறாங்க. காமெடி காட்சிகளாக இருக்கட்டும், பாடல் காட்சிகளாக இருக்கட்டும், படத்தில் வர அங்கங்கே வர காமெடி காட்சிகளாக இருக்கட்டும், குழந்தைகள்லேருந்து பெரியவர்கள் வர நம்பி தேட்டருக்குள்ளே போய் பல காட்சிகளில் ரசித்து சிரிக்கிறதுக்கான சாத்தியம் இருக்கிற ஒரு படமாக நமக்கு ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க. கம்ப்ளீட்டாகவே இந்த படத்தினுடைய அந்த கம்ப்ளீட் பேக் இருக்குது பார்த்தீங்களா, அது ஒரு ஃபேமிலி என்டர்டெய்னர்னு சொல்லலாம். அப்படியான ஒரு ஜானரில் வெளியே வந்திருக்கிறது தான் இந்த படத்தினுடைய மிகப்பெரிய ப்ளஸ். படத்தினுடைய அடுத்த ப்ளஸ் இந்த படத்தின் இயக்குனர் மாருதி அவர்கள் தான். ஒரு சீரியஸான காட்சியில் கூட தன்னுடைய அழகான நகைச்சுவை அப்படி இளையோடுகிற எழுத்தின் மூலமாக அந்த காட்சியை இன்னும் சுவாரஸ்யமாக்குகிற வல்லமை இயக்குனர் மாருதிக்கு இருக்குது. இது அவருடைய கடந்த படங்கள்லையும் நம்ம பார்த்துருக்கோம். அந்த ஸ்டைல், அந்த பேட்டர்ன் இந்த படத்துலையும் நிறைய இடங்களில் ஒர்க் அவுட் ஆகிருக்கு. படத்தில் ரொம்ப சீரியஸான காட்சிகளில் திடீர்னு கதாநாயகன் பேசுகிற அந்த நகைச்சுவை இளையோடிய அந்த வசனங்கள் இருக்கு இல்லையா, அது நமக்கு ஒரு பிரீத்தை கொடுக்குது, ஒரு ரிலீஃபை கொடுக்குது. அந்த வகையில் ஆங்காங்கே தன்னுடைய எழுத்தின் மூலமாக இந்த படத்தில் பல சுவாரஸ்யங்களை வச்சிருக்கிறாரு இயக்குனர் மாருதி. அவர் இந்த படத்தினுடைய ப்ளஸ்ஸாக மாறி மக்கள் மனசில் இந்த படத்தை ஒரு படி கொண்டு போய் மேலே வைக்கிறார். படத்தினுடைய அடுத்த பிளஸ் இசை அமைப்பாளர் தமன் அவர்கள் தான். படம் நாம் பார்த்தது தமிழில் டப் செய்யப்பட்ட படம். அதில் இருக்கிற அந்த பாடல்கள் நமக்கு பெருசாக கனெக்ட் ஆகலை. ஆனால் பின்னணி இசை ரொம்ப பிரமாதமாக இருக்குது. ஒரு ஹாரர் படத்திற்கு தேவையான அத்தனை அம்சங்களையும் கொண்டிருக்கு தமன்னனுடைய பின்னணி இசை. படத்தில் இவருடைய இசை இன்னொரு கதாநாயகன்னு சொல்லலாம். பின்புலமாக இந்த படத்தினுடைய முதுகெலும்பா அந்த படத்தை தாங்கி நிற்கிறது இவருடைய இசை அப்படின்னு சொன்னால் அது மிகையாகாதுங்க. அற்புதமான ஒரு பின்னணி இசையை கொடுத்துருக்கிறாரு. படத்துக்குள்ளே நம்மளை என்கேஜ் பண்ணுறதே தமன்னனுடைய இசை அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். படத்துக்குள்ளே நம்மளை அப்படியே இன்வால்வ் ஆகி பார்க்க வைக்கிறதுல அவருடைய இசைக்கு ஒரு பெரும் பங்கு இருக்குது. அவர் இந்த படத்தினுடைய ப்ளஸ்ஸாக மாறி இந்த ராஜா சாப் திரைப்படத்தை மக்கள் மனசில் ஒரு படி கொண்டு போய் மேலே வைக்கிறார்.
படத்தினுடைய அடுத்த ப்ளஸ் யார் அப்படின்னா நடிகை ஜரீனா வஹாப் அவர்களை சொல்லலாம். இவங்க ஒரு சில மலையாள படங்களில் நடிச்சிருக்காங்க, தெலுங்கு படங்களில் நடிச்சிருக்காங்க. தன்னுடைய தேர்ந்த நடிப்பின் மூலமாக இந்த படத்தில் ஒரு அழுத்தம் திருத்தமான ஒரு கதாபாத்திரத்தில் தன்னை ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க ஜரீனா வஹாப். இவங்க தான் அந்த கங்கம்மா அப்படிங்கிற ஒரு முக்கியமான கேரக்டர். இவர்களை சுற்றித்தான் படத்தினுடைய எல்லா கிளை கதைகளுமே நகருது. இவங்களை சுற்றி தான் அந்த கதை அப்படின்னே சொல்லலாம். தனக்கு கொடுக்கப்பட்ட இந்த கதாபாத்திரத்தினுடைய அழுத்தத்தையும் முக்கியத்துவத்தையும் உணர்ந்து ரொம்ப ஆத்மார்த்தமான நடிப்பை வெளிப்படுத்தி இந்த படத்திற்கு ஒரு பெரிய வலுவை சேர்த்திருக்காங்க ஜரீனா வஹாப். அவங்க இந்த படத்தினுடைய பிளஸ்ஸாக மாறி இந்த ராஜா சாப் திரைப்படத்தை மக்கள் மனசுல ஒரு படி கொண்டு போய் மேல வைக்கிறாங்க. ராஜா சாப் திரைப்படத்தினுடைய பிளஸ் என்ன அப்படிங்கிறத டீட்டெயிலாக பார்த்தோம். இந்த படத்தில் ஆகச்சிறந்த முக்கியமான ஒரு பிளஸ் யாரு அப்படின்னு ஃபர்ஸ்ட் சொன்னோம் இல்லையா, அதுதான் படத்தினுடைய நாயகன் பிரபாஸ். பிரபாஸ் அவர்களுக்கு ஒட்டுமொத்த இந்திய அளவிலேயே ஒரு பெரிய ரசிகர் கூட்டம் இருக்கு. இவரை வந்து பேன் இண்டியா ஸ்டார்னு தான் சொல்றாங்க. அதில் மாற்று கருத்தே இல்லை. அவர் நிச்சயமாக பேன் இண்டியா ஸ்டார் தான். அப்படிப்பட்ட ஒரு நாயகனுக்கு ஒரு கதையை யோசிக்கும் பொழுது அந்த கதை எவ்வளவு வலிமையானதாக இருக்கணும், எல்லா விதமான ரசிகர்களையும் திருப்திப்படுத்தும்படியாக அந்த கதை இருந்தால் தானே அந்த கதை ஒட்டுமொத்த இந்திய மக்களிடையே போய் பெரிய வரவேற்பை பெறும். அப்படிப்பட்ட கதையா இந்த ராஜா சாப் திரைப்படத்தினுடைய கதை அப்படின்னா இல்லை அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். கதை மட்டும்தான் மைனஸா, வேற என்னென்னலாம் மைனஸ் அப்படிங்கிறத இப்போ நம்ம டீட்டெயிலாக ஒன்று ஒன்றா பார்த்துடலாம். ராஜா சாப் திரைப்படத்தினுடைய முதல் மைனஸ் யாருன்னா, அந்த படத்தில் பிரதானமான வில்லனாக வருகிற சஞ்சய் தத் அவர்கள் தான். படத்தில் அவர் வந்து தன்னுடைய கையை வெட்டிக்கிறாரு, ரத்த பலி கொடுக்குறாரு, ஒரு பெரிய கிணத்துக்குள்ளே உள்ளே போய் இருந்து மந்திர சக்திகளை எல்லாம் தனக்காக வேணும் அப்படின்னு என்னென்னவோ பிரயாசத்தெல்லாம் எடுத்துக்கிறாரு. ஆனால் கடைசி வரைக்கும் படத்தில் அவர் நம்மளை பயமுடுத்தவே இல்லை. ஒரு பிரதான வில்லனாக ஒரு ஹாரர் படத்தில் வரும்பொழுது அந்த கதாபாத்திரத்தை பார்க்கும் பொழுது நமக்கு அப்படியே நம்ம அடி மனசுலேருந்து ஒரு பயம் வரும்ல, அடி மனசுலேருந்து இல்லை, மேலோட்டமாக கூட ஒரு சின்ன பயம் கூட வராமல் போனது நிச்சயமாக ஒரு பெரிய மைனஸாக தான் நமக்கு பட்டுச்சு. அவருடைய நடிப்புலையும் சரி, அவருடைய கதாபாத்திரம் எழுதப்பட்ட விதமும் சரி, நிச்சயமா ரொம்ப வீக்கா இருந்தது இந்த படத்தினுடைய மிகப்பெரிய மைனஸ். ஆக சஞ்சய் தத் அவர்களுடைய கதாபாத்திரம் இந்த படத்திற்கு பெரிய அளவுல கை கொடுக்கல அப்படிங்கிறது தான் உண்மை. அது நிச்சயமாக ஒரு மைனஸ்ல தான் வந்து சேரும். படத்தில் 3 கதாநாயகிகள் இருக்காங்க. கீர்த்தி அகர்வால், அப்புறம் வந்து மாளவிகா, அப்புறம் இன்னொரு கதாநாயகி இருக்காங்க. இவங்க 3 பேருமே படத்தில் எதற்கு இருக்காங்க அப்படிங்கிற கேள்வி நமக்கு படம் முடிகிற வரைக்கும் இருக்குது. அவங்க இல்லாமலே இந்த படத்தினுடைய கதையை ஓரளவு நகர்த்தி இருக்கலாமே. அவர்களுக்கு இந்த படத்தில் என்ன வேல்யூ இருக்குது? 3 பேரும் வெறும் பாடல்களுக்கு மட்டும்தானா அப்படிங்கிற கேள்வி வரும் பொழுது, என்னடா அது பழைய பாணி திரைப்படமாக இருக்கே, கதாநாயகிகள் அப்படின்னா படத்தில் வர காதல் காட்சிகளுக்கும் அதை தாண்டி பாடல்களுக்கும் மட்டும்தானா அப்படிங்கிற கேள்வி வழக்கமாக இந்த படத்தை பார்க்கும்போது நமக்கு வருது. அவர்களை இன்னும் பயன்படுத்துவதற்கான நிறைய பொட்டன்ஷியலும் நிறைய ஸ்பேஸும் இந்த படத்தினுடைய கதையில் இருக்குது. அதை சரியாக இயக்குனர் செய்யாமல் போனது இந்த படத்தினுடைய இந்த 3 கதாநாயகிகளுக்கு பெரிய வேல்யூவை கொடுக்காம போயிடுச்சு. ராஜா சாப் திரைப்படத்தை பொறுத்த வரைக்கும் இந்த 3 கதாநாயகிகள் இருந்தும் ஒன்றும் பெரிய பிரயோஜனம் இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் நிச்சயமா இவர்களுடைய இருப்பு இந்த படத்துக்கு ஒரு பெரிய மைனஸ் தான். படத்தினுடைய அடுத்த மைனஸ் யார் அப்படின்னா, அது இயக்குனர் மாருதி அவர்களை சொல்லலாம். இது பெரிய எதிர்பார்ப்புகளுக்கு இடையே வெளிவந்திருக்கிற ஒரு முக்கியமான திரைப்படம். படத்தினுடைய நாயகன் பிரபாஸ் அப்படிங்கிறத தாண்டி ஒட்டுமொத்த இந்தியாவிலும் இந்த படத்திற்கான ஒரு எதிர்பார்ப்பு இருந்தது. அந்த எதிர்பார்ப்புகளை நிறைவு செய்கிறது இருக்கட்டும், இந்திய மக்களுடைய எதிர்பார்ப்புகளை நிறைவு செய்கிறது இருக்கட்டும், அட்லீஸ்ட் பிரபாஸ் அவர்களுடைய தெலுங்கு ரசிகர்களை இந்த படம் திருப்திப்படுத்துமா அப்படின்னா கூட நிச்சயமாக இல்லை அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். காரணம், ரொம்ப பலவீனமான கதையும் ரொம்ப சுவாரஸ்யமற்ற திரைக்கதையும் தான் அந்த படத்தினுடைய ஆகப்பெரும் மைனஸ். அதை இரண்டையுமே எழுதியிருக்கிறது படத்தினுடைய இயக்குனர் மாருதி அவர்கள் தான். இன்னும் கொஞ்சம் பெட்டரான திரைக்கதையும் இன்னும் கொஞ்சம் பெட்டரான வசனங்களும் இருந்திருந்தா படம் இன்னும் கொஞ்சம் சுவாரஸ்யமான படமாக அமைந்திருக்கும். அப்படி இல்லாமல் போனது ராஜா சாப் திரைப்படத்தினுடைய மிக முக்கியமான மைனஸ். இந்த திரைப்படத்தை பொறுத்த வரைக்கும் இது ஹாரர் காமெடி ஜானர்ல எடுக்கப்பட்ட திரைப்படம் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் படத்தை பார்க்கும் பொழுது இது ஹாரர் படமா, இல்லை இது காமெடி படமா, இல்லை இது இரண்டுத்திற்கும் இடைப்பட்ட ஒரு எமோஷனல் ட்ராமாவா அப்படிங்கிற ஒரு குழப்பம் நமக்கு படம் நெடுக இருந்துக்கிட்டே இருந்தது. நிச்சயமாக இந்த படத்தினுடைய மைனஸ். இது எந்த ஜானரில் அந்த படம் ட்ராவல் ஆகுது அப்படிங்கிறத நம்மளால் புரிஞ்சிக்கவே முடியல. டக்குன்னு வேறு வேறு ஜானரில் மாறி மாறி இந்த கதை பயணிக்குது. அப்படி பயணிக்கிற கதை சுவாரஸ்யமாக இருக்குதா அப்படின்னா நிச்சயமாக சுவாரஸ்யமாகவும் இல்லை. இப்படி சுவாரஸ்யமற்ற ஒரு திரைக்கதையை வச்சுக்கிட்டு அப்படி டக்குன்னு ஜானர் மாறி மாறி ட்ராவல் பண்ணுறது படம் பார்க்கும் நமக்கு மிகப்பெரிய குழப்பத்தையும் மிகப்பெரிய அயற்சியும் கொடுக்குது. அந்த உணர்வு நிச்சயமா அந்த படத்தினுடைய மிக முக்கியமான மைனஸ்.
படத்தில் ஃபைட் சீக்வன்ஸாக இருக்கட்டும், காதல் காட்சிகளாக இருக்கட்டும், இல்லை எமோஷனல் காட்சியாக இருக்கட்டும், எந்த காட்சியுமே ரொம்ப மெனக்கெடலோடு எடுக்கப்படலை அப்படிங்கிறத நமக்கு படம் பார்க்கும்போது புரியுது. ஃபைட் சீக்வன்ஸ் எல்லாம் கம்ப்ளீட்டாக டூப்பு, ஒரு நம்பகத்தன்மையே இல்லாத ஃபைட் சீக்வன்ஸ். எப்படிடா இப்படிலாம் ஒரு ஃபைட் சீக்வன்ஸை கொரியோ பண்ணியிருக்காங்க, அது இவ்வளோ பெரிய ஹீரோனுடைய படத்துக்கு அப்படின்னு நமக்கு பெரிய அதிர்ச்சியாக இருக்குது, ஆச்சரியமெல்லாம் அதிர்ச்சியாக இருக்குது. அதை தாண்டி காதல் காட்சிகள்லையும் எந்த விதமான முழுமையும் இல்லை. இவருக்கு இந்த 3 கதாநாயகிகளில் யாரின் மீது காதல் இருக்குது, இவரையே எல்லாருக்கிட்டையும் ஜாலியாக பேசுகிறாரு, எல்லாரையும் அட் அ டைமில் லவ் பண்ணுறாரு அப்படிங்கிற கேள்வியும் கோபமும் நமக்கு படம் பார்க்கும்போது வருது. அதையெல்லாம் தாண்டி எமோஷனல் காட்சிகள்லையாவது இவங்க நம்மளை சரியாக கனெக்ட் பண்ணியிருக்காங்கன்னா அதுவுமே இல்லாமல் ஒரு சுவாரஸ்யமற்ற ஒரு ஃப்ளாஷ்பேக்கை சொல்லி அதுக்கான கிளைமாக்ஸை கொண்டு வந்து முடிக்கும் பொழுது இந்த கிளைமாக்ஸ் என்னவானா நமக்கு என்ன அப்படிங்கிற மாதிரியான ஒரு அலட்சிய மனநிலை ரசிகர்களுக்கு வந்துடுது. இந்த 3 விஷயங்களும் இந்த படத்தினுடைய மிகப்பெரிய மைனஸ். ராஜா சாப் திரைப்படத்தினுடைய ப்ளஸ் என்ன மைனஸ் என்ன அப்படிங்கிறத நம்ம டீட்டெயிலாக பார்த்தோம். இந்த திரைப்படத்தை பொறுத்த வரைக்கும் இது ஒரு பெரிய பட்ஜெட் திரைப்படம். கிட்டத்தட்ட 1000 கோடி வசூல் செஞ்சாதான் இந்த திரைப்படத்தினுடைய பட்ஜெட்டை அப்படி மீட் அவுட் பண்ண முடியும். காரணம், இந்த படத்தினுடைய நாயகன் பிரபாஸ், இவர் ஒரு பேன் இண்டியா ஸ்டார் அப்படிங்கிறதெல்லாம் பார்த்தோம். இந்த திரைப்படத்தினுடைய கிராஃபிக்ஸ் காட்சிகள் எல்லாம் பார்க்கும் பொழுது எல்லாத்துலேயும் ஒரு ரிச்னஸ் தெரியறது இந்த படத்தினுடைய ப்ளஸ். காரணம், இந்த படத்தினுடைய பட்ஜெட். இது இவ்வளோ பெரிய பட்ஜெட்டில் எடுக்கப்பட்ட ஒரு திரைப்படத்துக்கு நம்ம போகிறோம் அப்படிங்கிற அந்த மனநிலை ரசிகர்களுக்கு இருக்கு இல்லையா, அது இந்த படத்தினுடைய ப்ளஸ். ஆனால் பெரிய பட்ஜெட்டில் எடுக்கப்பட்ட திரைப்படமாகவே இருந்தாலும் படத்தினுடைய கதையும் படத்தினுடைய திரைக்கதையும் ரொம்ப பழசா இருந்ததும், அந்த படத்தில் வந்த கிராஃபிக்ஸ் காட்சிகளாக இருக்கட்டும், சண்டை காட்சிகளாக இருக்கட்டும், எதுவுமே ரொம்ப மெனக்கடலோடு எடுக்கப்படாமல் போனதும் இந்த திரைப்படத்தினுடைய மிகப்பெரிய மைனஸ். படத்தினுடைய ஜானரை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஜாலியான ஒரு ஜானர் தான். ஒரு கதைக்களமுமே ஒரு ஜாலியான கதைக்களம் தான். ஒரு பெரிய பேய் வீடு இருக்குது, அந்த பேய் வீட்டுக்குள்ளே போய் கதாநாயகன், நாயகிகள், அப்புறம் காமெடியன்ஸ் எல்லாருமே போய் மாட்டிக்கிறாங்க. அங்கே என்ன நடக்குது அப்படிங்கிற சுவாரஸ்யம் நிறைந்தது தான் கதைக்களம். ஆனால் அதை காட்சியாக்கிய விதத்தில் தான் நமக்கு நிறைய பிரச்சனை இருக்குது. ஒரு ஜாலியான ஒரு ஜானரில் ரொம்ப சுமாராக அந்த திரைப்படத்தை எடுத்துட்டாங்களே அப்படின்னு நம்மளை நினைக்க வச்சது தான் அந்த படத்தினுடைய மைனஸ். ஆனால் அது மைனஸாகவே இருந்தாலும் பல காட்சிகள், திடீர்னு விடிவி கணேஷ் அப்படி வீட்டை விட்டு வெளியில் வந்து எட்டி பார்க்கும்பொழுது ஒரு ட்ரெயின் வர்றது, யாரும் எதிர்பார்க்காத அப்படியான ஃபேண்டசி காட்சிகள்லாம் இந்த படத்தில் ஒரு ரொம்ப சுவாரஸ்யத்தை கொடுக்குது. ஒரு இங்கிலீஷ் படத்தை பார்க்குற ஒரு உணர்வை கொடுக்குது. அப்படியான காட்சிகள் ஆங்காங்கே இந்த படத்தில் இடம்பெற்றிருப்பது இந்த படத்தினுடைய ப்ளஸ். படத்தில் நடித்த அத்தனை நடிகர்களும், நாயகன் பிரபாஸ் உள்ளிட்ட, ஜரீனா வஹாப் உள்ளிட்ட, சஞ்சய் தத் உள்ளிட்ட எல்லோருமே தங்களுக்கு கொடுக்கப்பட்ட கதாபாத்திரத்தில் ரொம்ப அற்புதமாக தங்களுடைய நடிப்பை வெளிப்படுத்தியிருக்கிறாங்க. எல்லோருமே சின்ன கதாபாத்திரத்திலேருந்து பெரிய கதாபாத்திரம் வரைக்கும் ரொம்ப அழகான நடிப்பை இந்த திரைப்படத்தில் வெளிப்படுத்தியிருப்பது இந்த படத்தினுடைய ப்ளஸ். ஆனால் அத்தனை பேருடைய நடிப்பும் ஒரு ஆழமற்ற, ஒரு வலுவில்லாத திரைக்கதையினால் வீணடிக்கப்பட்டுச்சு அப்படிங்கும்போது தான் நமக்கு வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது, ரொம்ப வருத்தமாக இருக்குது. அந்த வருத்தம் தான் அந்த படத்தினுடைய மைனஸ். அதை தாண்டி இவர்களுடைய உழைப்பு மாத்திரம் இல்லாமல் அவ்வளோ பெரிய பொருட்செலவுமே ப்ராப்பரான ஒரு சினிமாவாக மாறாமல் போனது நிச்சயமாக இந்த திரைப்படத்தினுடைய மைனஸ் அப்படின்னு தான் சொல்லியார். தெலுங்கு ரசிகர்கள் மாத்திரமில்லாமல் ஒட்டுமொத்த இந்திய ரசிகர்களிடையே மிகப்பெரிய எதிர்பார்ப்பை ஏற்படுத்திவிட்டு இந்த படம் ஒரு ஒரு பெரிய ஏமாற்றத்தை கொடுத்துருச்சு அப்படிங்கிறது தான் நிச்சயமாக அந்த படத்தினுடைய மைனஸ். கதையாகட்டும், திரைக்கதையாகட்டும், படத்தினுடைய காட்சிகளாகட்டும், எல்லாமும் சேர்ந்து நமக்கு ஒரு வெரி குட் எக்ஸ்பீரியன்ஸ், ஒரு எக்ஸலண்ட்டான எக்ஸ்பீரியன்ஸை கொடுக்காம ஒரு ஆவரேஜான ஒரு எக்ஸ்பீரியன்ஸை கொடுத்தது இந்த படத்தினுடைய மிகப்பெரிய மைனஸ். ஆனாலும் இந்த திரைப்படத்தை நாம் போய் பார்க்கணும் அப்படிங்கிறதுக்கான காரணங்கள் இருக்குது. காரணம் என்ன அப்படின்னா, இந்த படத்தில் குழந்தைகள் ரசிக்கும்படியான காட்சிகள் இருக்குது, பிரபாசனுடைய ரசிகர்களுக்கு தீனி போடும்படியான காட்சிகள் இருக்குது. அதை தாண்டி குடும்பப்பாங்கான திரைப்படங்களை மாத்திரம் தான் விரும்பி பார்ப்பேன்னு சொல்ற ரசிகர்களுக்கு இந்த திரைப்படம் பிடிப்பதற்கான சாத்தியங்கள் நிறைய இருக்கு. இப்படியான ரசிகர்களை திருப்திப்படுத்தும்படியான காட்சிகள் ஆங்காங்கே இந்த திரைப்படத்தில் இருக்கிறது இந்த படத்தினுடைய ஒரு சின்ன பிளஸ் அப்படின்னு சொல்லலாம். ராஜா சாப் திரைப்படம் மிகப்பெரிய எதிர்பார்ப்பை ஏற்படுத்திவிட்டு நம்ம பல இடங்களில் ஏமாற்றிடுச்சு அப்படின்னு நம்ம பதிவு பண்ணோம். இது நம்முடைய கருத்து தான். நம்முடைய நிகழ்ச்சி இந்த திரைப்படத்திற்கு வழங்கி இருக்கிற நட்சத்திர மதிப்பீடு என்ன அப்படிங்கிறத இப்போ நாம பார்த்துடலாம்.
ராஜாசாப் திரைப்படத்திற்கு நம்முடைய நிகழ்ச்சி வழங்கி இருக்கிற நட்சத்திர மதிப்பீடு 2. நேர்களே, மீண்டும் வேறொரு திரைப்படத்தோடும் அந்த திரைப்படம் சார்ந்த சுவாரஸ்யமான செய்திகளோடும் உங்களை வந்து சந்திக்கிறோம். அதுவரையில் உங்களிடமிருந்து விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம். இது பிளஸ் அண்ட் மைனஸ் துலாக்கோல்.